வணக்கம். 9/2/2026 திங்கட்கிழமை. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டிய நாள். செய்யும் வேலையில் கவனம் அவசியம் தேவை. சிறிய சிறிய தவறுகள் பெரிய அளவுக்கான சங்கடங்களை உருவாக்கும். சில நன்மைகள் வரும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தினால் மனக்குழப்பங்களும், செய்யும் வேலையில் சிறிய தவறுதனால் மன சங்கட்டங்களும், மற்றவர்களுடைய ஏளனத்துக்கு ஆளாக நேரிடும் என்பதனால் கவனமும் எச்சரிக்கையும் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். மகம், அனைத்து வேலைகளிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். பூரம், நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும். உத்திரம், அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி ராசி பலன். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் மிகவும் கவனம் எச்சரிக்கை தேவை. அனைத்து விதத்திலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய சிறிய நன்மைகள் நடக்கும். மற்றபடி அனைத்து வகையிலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருந்தால் சர்வ சங்கடங்களை விளக்கக்கூடும். இன்றைய நாளில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். அஸ்த நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயித்த கொடுக்கும். நினைத்து நிறைவேறக்கூடும். சித்திரை பக்குவத்தோடு பழக வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்கள், மிகவும் ஆபத்தான இடங்களில் பணிபுரிபவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் எழுறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியம் அரவணைப்பும் கிடைக்கும். அதே நேரம் அனைத்து விதத்திலும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்களும் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் கவனத்தோடும் பாதுகாப்போடும் செயல்படுவது மிகவும் நன்று. சுவாதி, நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். விசாகம், சற்று பொறுமையோடு இருந்தாலே அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். இன்றைய நாளில் விசாக நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிப்பதனால் மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். பொறுமை நிதானமே அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். சர்வ சங்கடங்களும் விலக காலப்பெயர்வரை வழிபடுங்கள். உங்களுடைய அடுத்த நாம பார்ப்ப இருப்பது விருச்சிகம், தனுசு, மகர ராசி நண்பர்களை பற்றி காண்போம். வணக்கம்.